Hello traders, welcome to our channel. Today date May 26 Tuesday time 5:28 PM. ஸோ நாளைக்கான நிஃப்டி 50 அனாலிசிஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வந்துட்டு வெனஸ்டேக்கான நிஃப்டி 50 ஓவர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து வந்துடும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் அனாலிசிஸ் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் அனாலிசிஸ் வீடியோ வந்துட்டு வந்துட்டு லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே வந்துட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பர்டிகுலர் வீடியோலேயே வந்துட்டு நிஃப்டி வந்து அகைன் இந்த 24,000 வந்துட்டு டெஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிக ப்ராபபிலிட்டி இருக்குன்னு நம்ம வந்து ஓவர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ சேம் அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டுமே வந்துட்டு ஸோ இந்த பர்டிகுலர் டேல வந்து சொல்லியிருந்தேன். வந்துட்டு ப்ரீவியஸ் வீக் வியாழக்கிழமை வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அப்கமிங் செஷனில் வந்துட்டு இந்த 24,000 இந்த ஒரு ரவுண்ட் லெவல் வந்துட்டு மார்க்கெட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அதிக ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஃபர்தராக அண்ட் தென் ஒரு 2-3 டேஸ்லேயே வந்துட்டு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வந்து மூவ் ஆகி இருந்தது. ஸோ நாளைக்கான நிஃப்டி ஓவர்வியூ வந்து நாளைக்கு மார்க்கெட் என்னென்ன மாதிரி ரியாக்ட் ஆக போகுதுங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து பார்க்கும்போது ஸ்டில் ப்ரைஸ் வந்துட்டு இன்னும் அந்த ரிட்ரேஸ்மெண்ட் ஜோனை விட்டு வந்துட்டு ரிட்ரேஸ்மெண்ட் ஜோனை விட்டு பிரேக் த்ரூ இன்னும் தரல. இப்போ ஜென்ரலாக வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ ஜென்ரலாக லாஸ்ட்டாக வந்துட்டு வந்துட்டு இந்த பர்டிகுலர் மந்த் மீன்ஸ் வந்துட்டு ஓவராலாக இந்த ஏப்ரல் மந்த் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ப்ரீவியஸ் மந்த் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மார்க்கெட் வந்து ஜென்ரலாக வந்து சப்போர்ட் கிரியேட் ஆகிருந்தது. ஸோ வந்துட்டு இதை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஜோனில் வந்துட்டு சப்போர்ட் வந்து ஸ்டேபிளைஸ் பண்ணிட்டு ஸோ ப்ரைஸ் வந்துட்டு ஒரு நல்ல வந்துட்டு ஒரு ரெக்கவரி கொடுத்துருந்தது. ஸோ ரெக்கவரிக்கு அப்புறம் ஜென்ரலாக வந்துட்டு ரெஸ்டன் பேஸ் ஆகிட்டு ஸோ இந்த ஜோனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு ஹையர் ஹை அண்ட் தென் வந்துட்டு லோ வந்து பிரேக் ஆகிட்டே இருந்துச்சு. அகைன் வந்துட்டு ஒரு லோவர் ஹை கிரியேட் ஆகிருந்தது. ஸோ அகைன் வந்துட்டு டைரக்ட் லோ பிரேக். ஸோ இந்த பர்டிகுலர் லெவலில் வந்துட்டு ஓவராலாக அந்த கோல்டோட இம்போர்ட் டியூட்டி வந்துட்டு இம்போர்ட் டேக்ஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால ஸோ மார்க்கெட் அகைன் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டால பேஸ் பண்ணி ப்ரைஸ் வந்து நல்லாவே வந்துட்டு ஒரு அகைன் வந்துட்டு ஒரு ஃபால் வந்துருந்துச்சு. ஸோ அகைன் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு ஒரு ஜென்ரல் புல் பேக் அப்புறம் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக இந்த பர்டிகுலர் ஜோனில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் சஸ்டெயின் ஆகிட்டு தெரிஞ்சு வந்து ப்ரீவியஸ் அனாலிசிஸ் வீடியோவில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் ஜோனில் நான் வந்து ஸ்ட்ரென்த்து ப்ரைஸ் வந்து ஷோ பண்ணுது. ஸோ ப்ரீவியஸ் இந்த இன்ட்ராடே ஹை பிரேக் காணுச்சுன்னா ப்ரைஸ் வந்து ஃபர்தராக நெக்ஸ்ட்டு 24,000 லெவல் டெஸ்ட் ஆகிறது ரொம்ப அதிக ப்ராபபிலிட்டி இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தேன். சேம் அதே மாதிரியே ப்ரீவியஸ் ஹை டெஸ்ட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு அகைன் நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருந்தான். ஸோ நாளைக்கு மார்க்கெட் என்னென்ன மாதிரி இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு லோவர் த டைம் ஃப்ரேம் போயிட்டு வந்து பார்த்துருவோம். ஸோ லோவர் த டைம் ஃப்ரேம்லேருந்து பார்க்கும்போது ஸோ ஜென்ரலாக இன்றைக்கி வந்துட்டு ஒரு நல்லாவே வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங் செல்லிங் டேவாக இருந்தது. ஸோ மார்னிங் வந்துட்டு மார்னிங் ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் வந்துட்டு ஹையர் லெவலில் ஹோல்ட் ஆனாலும் பட் க்ளோசிங் செஷன் வரைக்கும் மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் டாமினேட் ஆகி தான் வந்துட்டு க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ ஓவரால் நாளைக்கு என்னென்ன மாதிரி செஷன் வந்துட்டு இருக்குது அதிக ப்ராபபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்ரலாக ப்ரைஸ் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு அந்த லோவர் ஹை ஸ்ட்ரக்சரில் இருந்துட்டு மார்க்கெட் வந்து இன்னுமே பிரேக் அவுட் தரல. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஹை கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஹை கிரியேட் ஆயிருக்கு, அகைன் வந்துட்டு லோ கிரியேட் ஆயிருக்கு, அகைன் வந்துட்டு ஒரு லோவர் ஹை கிரியேட் ஆயிருக்கு, அகைன் லோ கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்துட்டு ஜென்ரலாக அக்யூமுலேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பையர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க, அகைன் செல்லிங் வந்திருக்கு, ப்ரீவியஸ் லோக்கு மேலே அகைன் லோ, அகைன் பையிங் வந்திருக்கு, அகைன் செல்லிங் வந்திருக்கு, ப்ரீவியஸ் லோக்கு மேலேயே வந்துட்டு அகைன் ஒரு லோ, அகைன் லோ கிரியேட் பண்ணிட்டு டேரக்ட் வந்துட்டு மார்க்கெட் வந்து ஹை டெஸ்ட் ஆயிடுச்சு. அகைன் டெஸ்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரீவியஸ் லோக்கு மேலே அகைன் ஒரு லோ, ப்ரைஸ் வந்து அகைன் பையிங் வந்திருக்கு, அகைன் செல்லிங் ஒரு லோ, அகைன் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்து. ஸோ இந்த பர்டிகுலர் ஜோனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தை ஷோ பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைஸ் வந்துட்டு ஒரு ஜென்ரலாக வந்துட்டு ஒரு 5 to 6 days வந்துட்டு ஒரு 1 வீக் பக்கமாக ப்ரைஸ் வந்துட்டு ஹோல்டு பண்ணி கொஞ்சம் பையர்ஸ் வந்துட்டு லோலேருந்து டாமினேட் பண்ணி ஒரு பர்டிகுலர் லெவலில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி அக்யூமுலேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் வர்றது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு மார்க்கெட் வந்து ஃபெயில் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு இந்த பர்டிகுலர் லோ வந்துட்டு சஸ்டெயின் ஆகிறதுக்கு ரொம்பவே ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அகைன் வந்து ப்ரைஸ் வந்து நியர்லி இந்த லோ பிரேக் ஆகிறது ரொம்பவே கம்மி ப்ராபபிலிட்டி தான். ஏன்னா இப்போது லாஸ்ட்டாக கிரியேட் ஆன சப்போர்ட்லாம் பாருங்கள். ஸோ செல்லிங் வந்துருக்கு, சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு, அகைன் வந்துட்டு ஃபுல்லாக ரிவர்சல், அகைன் சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு, அகைன் ரிவர்சல் ஆகிட்டு அகைன் பிரேக் அவுட் வந்திருக்கு. ஆனால் ப்ரைஸ் ஆகிட்டு அகைன் ஃபர்தராக வந்துட்டு ஹைஸ்லேருந்து ஃபால். பட் இந்த பர்டிகுலர் ஜோனில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு சேம் செல்லிங் வந்திருக்கு, அகைன் பையிங் வந்திருக்கு, அகைன் செல்லிங், அகைன் பையிங், அகைன் செல்லிங், அகைன் பையிங். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தை ஷோ பண்ணிட்டு அகைன் வந்துட்டு லோ சஸ்டெயின் ஆகி பையிங் வந்துருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் லெவலில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பையிங் வருதோ அந்த பையிங் ஃபுல்லாக ரிவர்சல் ஆயிடுது. ஸோ செல்லர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே டாமினேட்டில் இருந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் லெவலில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து அந்த அளவுக்கு எப்படி சொல்ல செல்லர்ஸ்ட்டு வந்து அந்த அளவுக்கு
ஸ்ட்ரென்த் இல்ல. ஸோ அகைன் வந்து ஃபர்தரா லோவர் லெவல்ல பிரைஸ் வந்துட்டு கொண்டு போறதுக்கு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஜோன் வந்து இந்த பர்ட்டிகுலர் டே வந்துட்டு நான் வந்து ஒரு ரிட்ரேஸ்மென்ட் டேயா தான் கன்சிடர் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் சைனுமே கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்த செல்லிங் வந்துட்டு ஸோ நாளைக்கு எது ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரைஸ் வந்து அகைன் ஃபர்தரா நாளைக்கு ஓப்பன் ஆயிட்டு ஐ மீன் வந்துட்டு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிட்டு அகைன் ஃபர்தரா செல்லிங் வந்து கன்டினியூஷன் ஆனுச்சுன்னா, அந்த செல்லிங் வந்துட்டு கன்டினியூஷன் ஆகுறது ரொம்பவே கம்மி ப்ராபபிலிட்டி தான். ஸோ அந்த மாரி செல்லிங் மார்னிங் செஷன்ல செல்லிங் வந்துச்சுன்னா, ஸோ எந்த இடத்துல சிக்னிஃபிகன்ட் சப்போர்ட் கிரியேட் ஆகுதோ, அங்கருந்து வந்துட்டு ஒரு இன்ட்ரா டேக்கான ஒரு பையிங் ஸ்விங் வந்து அக்செப்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி செட் அப்னே சொல்லுவேன். ஸோ நாளைக்கு மார்னிங்ல பிரைஸ் வந்துட்டு கேப் டவுன் ஆர் ஃபிளாட் டூ நெகட்டிவ் ஓப்பன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்விங் செல்லிங் ஸ்விங் கிரியேட் ஆச்சுன்னா, அந்த செல்லிங் வந்துட்டு ஃபர்தரா கன்டினியூஷன் ஆகுறது ரொம்பவே கம்மி ப்ராபபிலிட்டி. ஸோ இன்ட்ரா டேக்கான ஒரு பையிங் ஸ்விங் கிரியேட் ஆகுறதுக்கு நெறைய ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ அ இந்த பர்ட்டிகுலர் ஜோன் வச்சு பார்க்கும்போது சினாரியோ வச்சு பார்க்கும்போது நாளைக்கு மார்னிங் அகைன் வந்து செல்லிங் வந்துச்சுன்னா அந்த செல்லிங் வந்து சஸ்டெயின் ஆகாது. அண்ட் தென் வந்துட்டு செகண்ட் ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி செட்டப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸ் வந்துட்டு நாளைக்கு இந்த லோக்கு மேலே ஐ மீன் வந்துட்டு டுடேவோட இன்ட்ராடே லோ. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த லோக்கு மேலே எனி ஸ்ட்ரென்த் ஷோ பண்ணால் அங்கேருந்து ஒரு இன்ட்ராடேக்கான ஒரு பையிங் மூமெண்டம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு செட்டப் ரெண்டுமே பை சைடு தான். செல் சைடுக்கு வந்து எந்த செட்டப்புமே கிடையாது. ரெண்டுமே பை சைடு செட்டப் தான். ஒன்று வந்துட்டு மார்னிங் செஷன் வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு செல்லிங் கண்டினியூஷன் ஆனிச்சுன்னா, அந்த கண்டினியூஷன் செஷன் ஆகிறது ரொம்பவே கம்மி ப்ராபபிலிட்டி தான். ஸோ அங்கேருந்து ஒரு பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்துட்டு டுடேக்கான இன்ட்ராடே லோக்கு மேலே ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு எனி ஸ்ட்ரென்த் ஷோ பண்ணால் அங்கேருந்து ஒரு இன்ட்ராடேக்கான ஒரு பையிங் மூமெண்டம் வரதுக்கு ரொம்பவே அதிக ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இது ரெண்டு செஷன் தான் இந்த ரெண்டு சினாரியோ தான் வந்துட்டு ரொம்பவே ஹையஸ்ட்டு ப்ராபபிலிட்டி செட்டப்னே சொல்லுவேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் என்ன மாரி ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி டெய்லி ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் அண்ட் தென் டெய்லி ஓவர்வியூ மிஸ் பண்ணாம பார்க்கணும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ட்ரேடிங் கற்றுக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த இன்ஸ்டாவோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு பார்ப்போம் ட்ரேடர்ஸ். ஸோ பை ட்ரேடர்ஸ். பை.